+2 மாணவர்களுக்கு குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சாணக்கியா இணைந்து வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் கூட்டணியுடைய பேச்சுவார்த்தைகள் இனிதாக நடைபெற்றது. நாங்கள் சீட்டு கேட்டிருக்கோம், கொடுத்துருக்கோம். 10 சீட்டு வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம பேச்சுவார்த்தைகள் இனிமேல் தான் நடத்துவாங்க. கொடுத்துட்டு வந்திருக்கோம், இன்னும் பேச வேண்டியிருக்காங்க. நல்லபடியாக முடியும் நம்புகிறோம். இல்லை, நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் கேட்குற தொகுதி தான் கொடுக்கணும். நீங்கள் சொல்கிற தொகுதியில் நாங்கள் நிற்க மாட்டோங்கிறத பதிவு பண்ணிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுப்பாங்க நம்புகிறோம். இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக போச்சு. ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அது அவர் தானே என்டிஏ அலையன்ஸினுடைய தலைவர். அவர் தானே எடப்பாடி அண்ணன். என்டிஏ அலையன்ஸுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டுடைய தலைவர் எடப்பாடி அண்ணன் தான். யாராவது ஒருத்தர் கேளுங்களேன். இங்கே சொல்லட்டா, யாருக்கு சொல்லணும்? யாரா இப்போ தான் சொல்கிறேன். இந்த குழப்பறதுல வேலையாக இருக்கீங்களே, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். இப்போ தேர்தலை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. கூட்டணியை பற்றியோ அதை பற்றி இப்போ சிந்திக்கவே இல்லை. வெற்றியை மட்டும் நோக்கி பயணம் பண்ணலான்னு இருக்கும், அவ்வளோதான். அது நோ கமெண்ட்ஸ். தாவாக்கா பற்றி நோ கமெண்ட்ஸ். இல்லை, பாஜக தலைமையில் அவர் இணைஞ்சார்னு சொல்ல. பேச்சுவார்த்தைக்கு மினிஸ்டர் பியூஷ் கோயலை நியமனம் பண்ணியிருக்காங்க கூட்டணியை பேசுறதுக்கு. அதன் அடிப்படையில் அவர் பேசுகிறார், அவ்வளோதான். மற்றபடி அதில் என்ன இருக்குது? பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு தான் பியூஷ் கோயல் வந்திருக்காரு. தவிர கூட்டணி என்னங்கிறது இனிமேல் தான் முடிவு எடுக்கும். பேச்சுவார்த்தையில் தான் சொல்ல முடியும். தமிழக மக்கள் முன்னேற்றத்துக்குலாம் 10 சீட்டு கேட்டிருக்கோம். இந்த பேச்சுவார்த்தையில் தான் சும்மா எத்தனை சீட்டுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அது சொல்ல முடியாது. அது இப்போ சொல்ல மாட்டோம், ரகசியம் அது. இல்லை, கொடுத்துருக்கோம். இந்த பேச்சுவார்த்தையில் தான் முடிவு செய்யப்படும். 10 தொகுதி கொடுத்துருக்கோம், பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும். இந்த பேச்சுவார்த்தை நான் ஆரம்பிக்கவே இல்லையே. அப்பா பிள்ளையும் சமானம் பண்ணதில் எனக்கு பெருமையாக நினைக்கிறேன். அது அரசியலாக நான் பார்க்கல. சரிங்களா? அவங்க 2 பேரும் சமானமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் நான் சொன்னேன். அது அவர்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட வாராரா இல்லையா நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அது நீங்கள் இப்போ முடிவே எடுக்கலையே. அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டீங்க போலுங்க. பத்திரிக்கையாளர்கள் முடிவு எடுத்துருவீங்க போலுங்க. இன்னும் முடிவே எடுக்கலையே. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் தான் ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கோம். முடிவு எடுக்கலை. எப்போ வேணாலும் எந்த கட்சி எங்கேயும் மாறலாம், எங்கேயும் வரலாம். அது இப்போ வரைக்கும் சொல்லவே முடியாது. பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக போவோம். கண்டிப்பாக இல்லை. நன்றி, வணக்கம்.